நமச்சிவாய். ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி. ஜெய் ஜெய் வராகி. ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து. பிறக்கின்ற இந்த 2026 நமக்கு எப்படி இருக்க போகுது? புத்தாண்டு ராசி பலன், நியூ இயர் ராசி பலன். ஏன்னா 2025 பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு சுமாராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெட்டராக இருந்தது, பிஸியாக இருந்தது, அப்படி இல்லைனாக்கா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ 2025 எல்லாருக்குமே ஒரு போராட்டமாக முடிந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து சொல்வதுள்ள, சாமி நீங்கள் அப்படியே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க சாமி, நீங்கள் ஜாதகமே பார்க்காம சொல்கிறீங்க, ஆனால் நேரில் பார்த்த மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய அன்பர்கள் நமக்கு சொல்வது உண்டு. அப்போது அதை போல் இதெல்லாம் நம்ம இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்றும் புத்திசாலியோ அறிவாளியோ கிடையாது. நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முனிவர்கள் நமக்கு என்ன வகுத்து கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக பாடம் படித்து பக்தியோடு சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். பணிவு, ஒழுக்கம். அப்போ இந்த 2025 பொதுவாகவே பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு, ஏன்னா நிறைய யுத்தம் நடந்தது. இஸ்ரேல் போராகட்டும், அல்லது ஹமாஸ் போராகட்டும், உக்ரைன் ரஷ்யா போராகட்டும், நிறைய யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அப்போது 2025 சுமாராக தான் போச்சு. ஒன்றும் பெருசாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இல்லை. அட்லீஸ்ட் பிறக்கின்ற இந்த 2026 சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் நிச்சயமாக எனதருமை அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை, பிறக்கின்ற இந்த 2026 சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம்? இந்த 2026 3 விதமான கிரக பெயர்ச்சிகள் உள்ளன. ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி தான் நடந்துட்டே சாமி. ஆமாம், நாம் சொல்கிறது முக்கியமான சனி பெயர்ச்சி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடக்குது. மீன ராசிக்கு இனிமேல் தான் ஜென்ம சனி ஆரம்பம். மகர ராசிக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக போகுது. அப்போ அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் 2026 எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அத்தனை குழந்தைகளுக்கும் அற்புதமான ஜாதகம் அமைய போகுது. யாரெல்லாம் வீட்டில் உங்கள் மருமகளோ உங்கள் மகளோ முழுவாமல் இருந்தாங்கனாக்கா, ப்ரெக்னென்சியாக இருந்தாங்கனாக்கா ரொம்ப சூப்பர். மேக்ஸிமம் டெலிவரியை தள்ளி போடுங்க. கடகத்துக்கு குரு வந்துடுவார். ஒரு ஆஃப்டர் மார்ச் டெலிவரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்தான குழந்தைகளாக, ஜாதக பலம் பெற்ற குழந்தைகளாக, கடகத்தில் குரு, உச்சம் பெற்ற குரு பிறக்கும்போதே உங்கள் குழந்தை யோகமான குழந்தையாக பிறக்கும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது. அதுக்கு தான் டெலிவரி டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ இந்த 2026 குரு உச்சம், 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் அடைகிறார். ராகு கேதுக்கள் பகை வீட்டிலேருந்து நட்பு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது பிறக்கின்ற இந்த 2026 இந்த பிரபஞ்சத்திற்கு பல மாறுதல்களை தரப்போகுது. பல மாற்றங்கள் நிகழப்போகுது. எதிர்பார்க்காத சில மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், வருமானம். ஏன்னா சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறாரு. ஃபண்டு ரொட்டேஷன்ஸ் ஆகும். பிளாக் மணி எல்லாம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிளாக் மணி பூரா வெளியில் ரொட்டேஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருக்கும். பணப்பற்றாக்குறை குறையும், பண தட்டுப்பாடுகள் குறையும். ஃபண்டு ஃப்ளோ, ஏன்னா சனி குரு சேர்ந்துட்டாலே அது ஒரு நல்ல ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். அது யாருக்குமே தெரியறதில்ல. அப்போ நம்ம இப்படியெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற இந்த 2026 அனைவருக்குமே, இந்த பூமிக்குமே கூட ஒரு சிறப்பான முறையில் இருக்க போகுது. இப்போது 12 ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். பிறக்கின்ற இந்த 2026 யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ,
நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமாக உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே கடக ராசி அல்லது கடக லக்னத்திற்கு குரு பகவான் பாக்யாதிபதியாக வருகிறார். ஏன்னா கடக லக்னம்னா குரு தான் உங்களுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி. பொதுவாக இந்த புத்தாண்டு ராசி பலனில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். நீங்கள் கடக லக்னமாக இருந்தால் கடக லக்னத்துக்கு மட்டும், மற்ற லக்னத்துக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது, கடக லக்னத்திற்கு மட்டும் குரு தசை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உச்சம் பெற்ற குரு. இன்னும் கடக லக்னத்தில் குரு இருந்துட்டா, அப்போ அந்த குரு பகவான் தசையை நடத்தினாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏகபோகமாக இருக்கும். ஏகபோகமாக இருக்கும். அவ்வளோ ஒரு வளர்ச்சி, அவ்வளோ ஒரு வாய்ப்பு. ஆனால் அதுக்கு சமமான நோய்கள் தாக்கும். ஒரு பக்கம் வளர்ச்சி சூப்பராக இருக்கும், ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும், காசு பணம் செட்டில்மெண்ட் எல்லாமே இட வசதிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள், நிலையான நோய்கள், மாத்திரை சாப்பிட்டுனே இருக்க மாதிரி வந்துடும். ஏன்னா அவரே 6ஆம் அதிபதியாக வந்து விடுகிறார். இன்னும் கிரக அமைப்புகள் உங்கள் பர்த் சார்ட்டில் சனியெல்லாம் பார்க்குறத பொறுத்து அந்த நோய் எப்படி இருக்கும், இல்லை அந்த பணங்காசு எவ்வளோ பெரிய பணங்காசாக இருக்கும், 1000-ஆக இருக்குமா, லட்சமாக இருக்குமா, கோடியாக இருக்குமா, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தெரியும். அப்போ கடகராசி என்பர்களே, பிறக்கின்ற இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு மிக அற்புதமான முறையில் அமையப்போகுது. சிறப்பான முறையில் அமையப்போகுது. மெயினாக காசு பணம் கையில் சேரும். வருமானங்கள் வருமான தடைகள் விலகும். வருமானமே வரமாட்டேங்குது சார், ப்ராஃபிட்டே இல்லை சார், கெயினே இல்லை, பிஸ்னஸில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, மார்ஜின் கம்மியாக இருக்குது. இப்போ நிறைய அந்த ஏஜென்சிஸ் செய்யக்கூடியவர்கள், நிறைய ஏஜென்சி செய்யக்கூடியவங்க, அதுலேயும் அந்த எஃப்எம்சி ப்ராடக்ட் செய்யக்கூடியவங்க கோடியாக முதலீடு போடுவாங்க. ஒரு சில பிராண்டட் கம்பெனிஸ் இருக்குது, அவங்களெல்லாம் டிவியில் விளம்பரம் கொடுத்துருவாங்க. அதனால் இவங்களுக்கு மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க இப்போ கூட சமீபமாக நமக்கு எஃப்எம்சி ப்ராடக்ட் பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ராடக்ட் நம்ம சொல்லக்கூடாது, அதுதான் விஷயம். ஒரு 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மார்ஜினே இல்லை, 50 பேர் வேலை செய்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு சின்ன சர்க்கிள் தான், ஒரு 5 கிலோமீட்டர் தான், 3 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிள் தான் அவங்களுக்கு ஜோன். அப்போ அதை போல் நல்ல முதலீடுகள் செய்து மார்ஜின் வரல. அந்த 3 கோடி ரூபாயை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா கூட மாதத்துக்கு 3 லட்ச ரூபா ஆச்சு. அப்போ அதை போல் வருமான தடைகள், பணத்தடைகள், வருமான தடை தான். அது பிஸ்னஸோ, ஜாபோ, ஃபேமிலியோ. கையில் காசு இல்லை சாமி, வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க, கையில் காசே இல்லைங்க சாமி, எல்லாம் பேங்க்கில் இருக்குது, இல்லை அங்கே இருக்குது, அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கோம், இவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்குறோம். ரொட்டேஷன் இல்லை. சீட்டு நடத்தக்கூடியவங்க, சிட் ஃபண்ட் நடத்தக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவ்வளோ இதற்கு பேங்க் செக்டர்ஸு, இன்சூரன்ஸு. கடகராசின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்போ தெரியும். அந்த பிரான்ச் மேனேஜர் கடகராசியாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபண்டு ஃப்ளோ எல்லாம், அந்த பண டிரான்சாக்ஷனில் ஏதேனும் சிக்கல்கள் இல்லைங்க, எங்கள் பிரான்ச் டாப்பில் இருக்குது, அப்போ ஏதாவது சிக்கலில் போய் மாட்டியிருப்பீங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, வருமான தடைகள் நீங்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி என்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகளில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலையே இல்லை சாமி, வேலை போயிடுச்சு எனக்கு, நான் 6 மாதமாக வேலை தேடுறேன், 1 வருஷமாக வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும்.
வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை கடக ராசி அன்பர்களே, புதிய வாழ்க்கை ஆரம்பம் என அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அஷ்டம சனி, கண்டக சனி, இதெல்லாம் ஒரு 5 வருஷம் 7 வருஷம், ஒரு 7 வருஷமாகவே கடகராசிக்கு நேரம் சரியில்லாமல் இருந்தது. உண்மையா இல்லையா? ஒரு 7 வருஷம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா துறையை சார்ந்தவர், கலைத்துறையை சார்ந்தவர், ஏன் ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர், 2 in 1. ஒரு பக்கம் அப்பா அரசியல் இருக்கிறாங்க, அம்மா காவல்துறையில் ஒரு கமிஷனராக உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, இவர் சினிமா துறையில் கொஞ்சம் ஆசை. அப்பேற்பட்ட அவர்களுக்கு கூட வருமான தடை, இதெல்லாம் சம்பாதிப்பாங்க, பைசா வராது. அப்போ அதுபோல் தொழில் அமைப்புகளில் வருமான தடைகள் இருக்குமே ஆனால், அல்லது குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே. இந்த 2026 உங்களுக்கு ஒரு காட் கிஃப்ட், ஒரு வரப்பிரசாதம். மெயினாக ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருக்க போது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். குடும்ப பிரச்சனைகள் அல்லது வீடு வாசல், இஎம்ஐ, லோன் ப்ராப்ளம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல் ஏதேனும் பிளாக் மேஜிக், ஒரு வசியம் அல்லது இடப்பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, பங்காளிங்க பிரச்சனை, இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், திருஷ்டிகள், அக்கம் பக்கத்தில், வியாபாரத்தில், தொழிலில், வீடில், அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி திருஷ்டிகள் இருக்குமே. ஆனால் அந்த திருஷ்டி பிரச்சனைகள் கூட தீர்ந்து இந்த 2026 உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும். கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்கள்.